இன்றைய தினம் வந்துட்டு உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து என்ன முடிவு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து வரப்போன்ற வந்து மூச்சு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு அம்மா நினைச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. அதுக்குள்ள இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்க்குள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களை வளமையை போல எங்களுடைய வீட்டை வந்து நிற்க வேணாம்மா. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ஒரு கையில் ஹெல்மெட்டோடு நிற்கிறோம். அப்போ சில பேருக்கு வந்துட்டு விளங்கி இருக்கலாம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ அப்படி தெரியும். இல்லை அது எங்களோட பர்சனலாக கேட்குறாங்க. நீங்கள் சொல்லிப்பீங்க கண்டிப்பாக. இப்போ அம்மா வந்து சாப்பாடு குறைவாட வந்துட்டு அந்த கொஞ்சம் தெரியாது பசி இல்லாமல் மறக்கிற சில இல்லை சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்க சொன்னால் நேற்று நம்ம எங்களுடைய அனுச்சித்தியினுடைய வீட்டை போயிட்டு வீடியோ போட்டோம். உண்மையில அது கூட வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தேன். உண்மையில அதை கூட வந்து டிக்டாக்ல எல்லாம் எடுத்து ஒரு தங்கச்சியாகலாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு தங்கச்சி ஒரு ஆள் வந்துட்டு போட்டிருந்தாங்க. உண்மையிலே அது நல்லா தான் இருந்தது. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு உண்மையிலே இவ்வளோ ஒரு காலமாக வந்துட்டு அதாவது வந்து எங்களுடைய வீடியோ பார்க்கும் முறையில் வந்துட்டு சொல்லியிருந்தவங்க வந்து அம்மாவுக்கு அந்த மூச்சு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை கொண்டு எப்படியாச்சும் கொண்டு வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சனை அது என்ன மாதிரி என்ன விளக்கம்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நிறைய பேர் உறவுகளினுடைய விருப்பம் என்னம்மா. அப்போ அதுக்காண்டி வந்து அதை விட வந்து நேற்றிட்டவெல்லாம் வந்து சொன்ன நம்மளுடைய அம்மா வந்து அனுசூத்தி முட்டேந்து சமைச்சு போட்டு வீட்டை சாப்பாடை கொண்டு வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு இது வரைக்குமே அப்படி இருக்குன்னு சொன்னால் இல்லை. நேற்று ஃபுல்லாக நல்ல மாதிரி இருந்தேன். அப்போ எனக்கும் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஏன் கூட அநியாயமாக காசை கொண்டு போய் கொடுத்து செலவழிக்கிறேன் அநியாயம் தான் நான் மறந்து கண்டேன். அப்புறம் பார்த்தா திரும்பவும் அப்படி நைட்டு வந்து எல்லாம் வந்தபடி எல்லாம் அப்படின்னு சொன்னால் வந்து அம்மா இப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம் தானே. அப்போ இப்போ வந்து நோபலாக இருக்குது. அதோட கொஞ்சம் நைட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு அப்புறமாக வந்து அந்த கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் அடைக்க வரனால வந்து அது நீ மிஞ்சியும் குடிச்சு வகுறாதிய போய் எனக்கு அதான் கொஞ்சம் இப்போ அம்மாவுடைய பிரச்சனை கொஞ்சம் கடுமையாக இருக்கிறனால வந்துட்டு பயம் உண்மையில வந்துட்டு அம்மா வந்து எல்லாம் நேரத்துக்குலாம் நித்திர கொள்ளுவோம். ஆனால் அப்படி இருந்து கூட இப்போ வந்து இந்த வேத பாட்டெல்லாம் வந்து கேட்டுக்கொண்டு பயத்தில் ஏன்னா விளங்கிட்டு அம்மாவுடைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு. இல்லை எனக்கு உண்மையாக சொல்கிறேன். எனக்கு ஒரு நாளும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்து அப்படிலாம் தெரியாது. ஆனால் இப்போ தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து அதுவும் வேறு வருத்தம்னா பயம் இல்லை. இது வந்து மூச்சு சம்மந்தப்பட்டுள்ள அப்படி எல்லாம் அடைச்சி கொண்டிருக்கல என்ன அறியாமல் ஒரு பயம் உண்டு வரும். அப்போ அதெல்லாம் அன்றைக்கு இரவு நித்திர வரல. என்னால் சரிஞ்சு படிக்கலாது நிமிந்து படிக்கலாது அந்த டைமில் சுற்றி ஏழாமல் இருக்கல மடு மாதாட ஞாபகம் வந்துச்சு. அப்போ மாதாண்ட பாட்டை போட்டு எழும்பியிருந்தானே. அப்போ உண்மையிலே தான் சொன்னேன். அதான் இன்றைய தினம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்து அவங்க வந்துட்டு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு அதாவது டாக்டர் மேலே தான் வந்து நீ அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்துட்டு நான் கொலஸ்ட்ராலும் தைராய்டும் பார்த்தேன். நான் ரெண்டுமே நோமல். அப்போ அது ரெண்டும் இல்லை. இப்போ போய் இசிஜி எடுத்து பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இது வந்துட்டு இப்போ நான் போகிற ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு சொன்னால் ரூவின்ஸ் இருக்கேன்னு ப்ரைவேட்டாக தான் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு போனால் அது வந்துட்டு ஏதோ ஒரு வருத்தங்களாக சொல்லி அங்கே வந்து போட் பண்ணி ஆனால் போட்டில் இருந்தால் கூட வந்து நிறைய வருத்தங்கள் வந்து வருது. நாங்கள் வந்து தைராய்டு செக் பண்ண போகணும். நான் அப்படி ஒரு டாக்டர் விட்டு போனால் அங்கே செக் பண்ணல ப்ரைவேட்டாக செய்யணும்னு சொன்னேன். அப்போ ஓகே, அப்போ அந்த ஒரு ரீசனால் வந்து இன்றைய தினம் வந்து இப்போ அம்மாக்கினுடைய ஹாஸ்பிட்டல் அளவலாக வந்து போகிறனால தான் வந்து இந்த ஒரு காணொலி நாங்கள் பதிவு செய்கிறோம். அதை விட முக்கியமாக உங்களோட ஆத்திக்குட்டி இந்த விளையாட்டு போட்டி வந்து 31ஆம் தேதி உண்மையாண்டைக்கு ஆத்திக்குட்டிக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது. அது நெல்லியடி குளோபலில் இருக்குது. அப்போ குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். அது ஒரு கூட்டமும் தவற விடாமல் போகிறோம். ஒரு கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கலாம். ஆனால் இந்த 2 வந்து போக இல்லாத சுச்சுவேஷன். அப்போ அதால் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டு நான் அவைக்கு விளாங்கம் தானே உண்மையில 7வது தான் நாங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளையில அதுவும் ஒரு மனஸ்தாவம் தான். என்ன அதில் போய் கலந்து வந்து முக்கியம் தான். அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய வருத்த பிரச்சனை. அப்போ இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் செய்தது தீரணும். இல்லை இதை செய்தால் தான் அங்கே ஆத்திக்குட்டிக்கு 18ஆம் தேதி ஸ்கூல் தொடங்கினா போல தான் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பழக்குவாங்க. அப்போ அந்த டைமில் என்னால் ஓடி ஆடி திரிய முடியும். அப்போ அதனால் இதை வந்து தவிர்த்து இந்த தினம் இதை வந்து செய்துட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும்.
ஓகே, அப்போ அதுக்காக வந்து தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அப்போ இன்றைய தினம் வந்துட்டு உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து என்ன முடிவு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து வரப்போன்ற வந்து இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு எங்களுடைய பயணத்தை வந்து போயிட்டு அதுக்கப்புறமாக வந்து அம்மா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்ன அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காத்துட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ போகலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மா வந்துட்டு நான் கூட்டிகிட்டு வந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இதுதான் வந்து பாருங்க. இந்த அம்மா விட்டுட்டு நான் பைக்கை விட்டுட்டு ஒரு ரோட்டில் இருந்து கொண்டு இருக்கணும். மேலே வந்துட்டு அம்மா நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்கா. கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய்க்குள்ளே வந்து கொஞ்சம் யோசனையோட தான் போய் கொண்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி சொன்னால் அவ்வளோ கால வயசுக்கு வந்துட்டால் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகிறதே இல்லை. என்ன உண்மையிலே காய்ச்சல் வந்தால் கூட போனது இல்லை. ஆனால் இன்றைய தினம் வந்துட்டு போகிறா வந்து சரி ஓகே. அப்போ நீங்களும் வந்துட்டு காத்திருந்து பாருங்கள் இதுக்கு வந்துட்டு என்ன முடிவு என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு இன்றைய தான் வந்து தெரியும். அப்போ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் வந்து எங்கள் அம்மா வந்து இப்போ போயிட்டா. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். சரி அந்த அம்மா வந்து கொண்டிருக்கா. சரி சொல்லி வாய முடியலையா கடவுளே, சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இப்போ வருவான்னு சொல்லிட்டான். அதாவது இதாங்க கையில் இதை துண்டு கொண்டா போ. சத்தியமாக மக்களை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. என்ன சொன்னால் நான் வந்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காட்டோன்னு சொல்லி இருந்து நான். சரியா சரி, அப்போ இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு மீட்டிங்கை நிப்பாட்டி போட்டு நான் வந்து ரூபின்ஸுக்கு வந்து ஜாது என்னை கூட்டி கொண்டு போனது. அப்போ அங்கே போனால் உண்மையிலே தெரியும் தானே, அது வந்து பெரிய ஒரு ஆஸ்பத்திரி. அது வந்து சுற்றியான க்ரௌண்டாக இருந்தது. இப்போ வெளிநாட்டுக்காரர் அப்படியானாக்கெல்லாம் கூடுதலாக அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து மருந்து செய்கிறவங்க என்ன சொன்னால் அது அப்பெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறேன்னு சொன்னாலே காசு கட்டுக்கட்டாக வேணே அது. அப்போ அங்கே வந்து வாட் பண்ணிலாம் வச்சுருக்குறாங்க. பார்த்தோன்னு வயசு அம்மாக்கள் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ற ஒரு பார்வையாளர் வந்து அங்கே இல்லாட்டாலும் அதுக்கண்டெல்லாம் மக்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ முதல் பக்கம் போனாங்களே அப்போ கூட அந்த நீட்டாக அந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் அப்படி ஒரு துப்புரம் வேணும். உண்மையில முன்னுக்கெல்லாம் நல்ல பிரைவேட் தானே நல்ல வடிவாக கதைச்சு நீட்டாக அதான் அந்த வயசு போன அம்மாக்கள் வந்து ஒரு குழந்தை பிள்ளை கொண்டாந்து அந்த வண்டியில் கொண்டாடுது நல்ல பராமரிப்பு. அந்த மாதிரி பார்க்கவே ஆசையாக இருக்கும். என்ன சொல்ற பேஷண்ட்டுக்கு நோய் மாறும். அதே மாதிரி நம்மள ஒரு அன்பா கதைக்கிறாங்க. அது வந்து எனக்கும் பிடிச்சிருக்குது. அப்போ போனதுல சரியான க்ரௌட் கடவுளை. அப்போ நான் இசிஜி எடுத்து எக்ஸ்ரே எடுத்து எவ்வளோ வர லேட் ஆகும்போது நிறைய யோசனையோட இருந்தேன்னா அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அங்கே ஒவ்வொரு பிரிவாக இருக்குது தானே. அது டாக்டர்கிட்ட ஓபிடி டாக்டர் இப்போ தனியார் மாதிரி தான் கவர்மெண்ட் மாதிரி தான் இதுவும் ஓபிடி டாக்டர்கிட்ட காட்டலாம். அப்படி இப்போ நாங்கள் என்னென்ன வர்றதுக்கு என்னென்ன டாக்டர்கிட்ட காட்ட போகிறோமோ ஒவ்வொன்றுக்கும் போட்டு ஒரு ரூம் இருக்குது. அதில் நாங்கள் புக் பண்ணி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டலாம் ஸ்பெஷலாக. அப்போ நான் வந்து இன்றைக்கு போனது ஸ்கேனுக்கும் இசிஜிக்கும் தானே. அப்போ அது வந்து கவுண்டரில் பதிய போனோம். நம்ம பதியக்குள்ளேயே அவகிட்டனும் டாக்டர்கிட்ட துண்டு எதுவும் இருக்கோண்டு. அப்போ நான் இல்லை நான் வேறு ஹாஸ்பிட்டலோட காட்டினா நான் அது சரி வரல. அப்போ இங்கே வந்து செக்கப்புக்கு தான் வந்து நான் சொல்ல சரி ஸ்கேன் வந்து இன்றைக்கி செய்யலாம் தான். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து டாக்டர் நாளே தான் வருவாங்க ஸ்கேன் டாக்டர். அப்போ இசிஜி எடுக்கலாமான்னு கேட்டால் இசிஜி எடுக்கலாமா. அப்போ இசிஜிக்கு அப்போ நான் இங்கே வந்து அண்டை கொலஸ்ட்ரால் தைராய்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தது 1 மில்லியன் சொல்லிச்சு. நம்ம ஆனாலும் இப்போ ஒரு சிலரோட கதை கேட்கல வந்து அவங்க சொன்னாங்க இங்கே செக் பண்ணதை விட நீ இப்படி இன்னும் இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு தைராய்டோ இல்லைன்னு சொன்னால் கொலஸ்ட்ராலை திரும்ப பாருங்கன்னு சொல்லி. அப்போ சரி போனான் அதே பார்ப்போம்ட்டு போனால் சாப்பிட்டேன் இல்லையா அது இப்போ சாப்பிட்ட வடிகால அதெல்லாம் செக் பண்ணிடலாது. அது சாப்பிடாம இருந்து காலையில் தான் எடுக்கலாம்னு சொல்லிச்சுனா. அப்போ 2 விஷயம் வந்து செய்யலாம் போட்டுது ஸ்கேன் வந்து நாளைக்கு. அப்போ சரியான இசிஜிக்கு போயிருந்தேன். சங்கிலியை கலட்டுங்கோ கைச்சேனை கலட்டும் கொண்டுச்சுன்னா அது என்ன கரண்ட்ல தானே அதெல்லாம் செய்யறதுன்னு எனக்கு ஒரு வகையான பயமா அங்கே வந்துச்சு. என்னடாண்டே டிக்டாக்ல பார்த்தேன் அது அந்த எக்கோ பண்ணைக்குள்ள ஒரு ஆள் அந்த அதுக்குள்ளேயே இது அந்த கரண்ட் அடிச்சு தான் சாகுது. ஓ அப்போ எனக்கு அது ஒரு வகை பயமா தான் கிடந்துச்சு. சரி ஏதோ எல்லாம் பொம்பளையாக்கள் தானே போய் நல்லபடியாக இசிஜி எல்லாம் செய்து போட்டு சரி என்ன ஓபிடி டாக்டர்கிட்ட கொண்டு தான் துண்டு காட்டினாங்க. அப்போ காட்டிட்டு வந்து சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நோமலாக இருக்குன்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயே சந்தோஷமாக கிடந்தது. என்னன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் ஒரு செக்கப் போய்க்குள்ள வருத்தம் இருக்கணும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்ததில்லை தானே. நான் போய்க்குள்ளே கடவுளை ப்ரே பண்ணி கொண்டான்னு போனான். கடவுளே எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வருத்தம் இருக்குது. அப்போ ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு போகிறது மாதிரி ஒவ்வொரு செக்கப்லேயுமே நோமலாக தான் வருது.
ஆனா ஏன் அப்ப எனக்கு இப்படி உடம்பு செய்யுதுன்னு உண்மையா எனக்கு அது ஒரு கணம் சரியான கவலையா இருக்குது. என்ன சொன்னா அந்த டைம் வந்து என்னால தாங்க இல்லாம இருக்குது. அதோட நான் தனியாள் இல்லை, 4 பிள்ளைகளோட இருக்கைகளை சமைக்கணும், அதனோட புதுநீலாம் துவைக்கணும். இன்றைய ஓடி ஆடி ஒரு அளவில் கூட உற்சாகமா செய்யலாத கட்டத்துல இன்றைய நான் இருக்கிறேன். அப்ப இசிஜி வந்து எடுத்து நாங்கள் எடுத்து கொண்டு வந்தது. அப்ப ரிப்போர்ட் வந்து நார்மலா இருக்குது. இந்த பரவாயில்ல, அதுதான் சொல்றேன். அது எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லா செக்கப்புமே நார்மலா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அது உண்மையில ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனா அதையும் தாண்டி இந்த நெஞ்சு மூச்சு திறல் வந்து சொட்டு கூட குறைவு இல்லைன்னு அது ஒரு கணம் கவலையா இருக்குன்னு. அப்ப நாளைக்கு வந்து நாங்கள் போய் அந்த இதை பார்ப்போம். என்ன ஸ்கேனை பார்த்துட்டு அப்படி ஸ்கேன் இல்லைன்னு சொன்னா மெயினா இது எடுக்கலாம் எக்ஸ்ரே. அப்படி இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கே போவோம்மா, நொதோனுக்கு போவோம். நொதோனும் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் தானே, எங்க போனாலும் இதே செக்கப் தானே. இல்லை சரி, என்ன வந்துட்டு இப்போ இங்கேயும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து ஒவ்வொரு செக்கப்பையும் செஞ்சு பார்த்துட்டு ஃபைனலாக வேணும் அப்படி செய்யறதுனால ஒரு காரணம் வேணும். அதுதான் சொல்கிறோம். இப்போ எதுவாக இப்போ முடிவெல்லாம் விடாத நம்ம எதுவாக இருந்தாலும் எதுக்குண்டாலும். ஆனால் இதை தாண்டி எனக்காண்டி இப்போ இது செய்தது நாங்கள் நோமல் ஜாது. ஆனால் எனக்காண்டி டாக்டர் சொல்லி விட்டார் என்னண்டு எக்கோ பண்ணி பாருங்க. எக்கோ சிக்கல் அப்போ எக்கோ பண்ணிட்டு அவைக்கு தான் தெரியும். இப்போ நார்மலாக அந்த பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் நார்மலாக வந்து ஒன்று இருக்குன்னு சொன்னால் அப்போ ஃபுல் செக்அப் பண்ணி பார்ப்போம் வேண்டாம், அந்த எக்கோ பண்ணி பார்க்க சொன்னோம். அவர் சொன்னது பெரிய ஒரு செக்அப் தான். நாங்கள் வந்து இன்னுமே அதுக்குள்ள ரங்கில அப்போ கொலஸ்ட்ரால் தைராய்டு பார்க்குறோம், இசிஜி பார்க்குறோம், ஸ்கேன் எக்ஸ்ரே எல்லாம் பார்க்குறோம். என்ன எக்கோன்ற பகுதிக்கு இன்னுமே போகல. எனக்கு அதை நினைச்சாலும் பயம். ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செக்அப் தான். அப்போ நார்மலாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரைக்குள்ள எல்லாமே நார்மலாக இருக்குது. சரி நாளைக்கு போய் அது இருக்கா பார்ப்போம். என்ன பார்த்துட்டு என்னன்னு சொல்லி இதுக்கு மருந்து செய்ய தர வேணும். அதனாலதான் நான் வந்து இப்ப மருந்து எடுக்கல. இல்லைன்னு சொன்னாலும் அது வந்து நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் அங்கேயும் வந்து மருந்து எடுக்கன்னு சொன்னாலே அது நாங்க ஓபிடி டாக்டர் தான் மருந்து எடுப்போம். அப்ப அது வந்து அநியாயம் தானே. அதுக்கு பார்க்க அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட டாக்டர் இருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் புக் பண்ணி அவர் என்ன நாள்ல வருவாருன்னு சொல்லி தான் நாங்க நாளே போய் எல்லா செக்கப்பையும் செய்து போட்டேன். அந்த ஸ்கேனையும் செய்து போட்டு அதுவும் நார்மலா இருந்துட்டு சொன்னால் அந்த இதயம் சம்பந்தப்பட்ட டாக்டர் வந்து அங்க என்ன நாள்ல வருவாருன்னு சொல்லி அதில் புக் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட காட்டுவோம். என்ன அவங்க இங்கே வருவார் ரூபின்ஸுக்கு வருவார். அது என்ன நாளுன்னு எனக்கு தெரியல. அங்க கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சு காட்டுவோம். நான் இங்கே வரல செக்கப்பும் செய்த நாங்கள் அப்ப எல்லாமே நார்மலா இருக்கேங்களா அப்ப ஏன் அப்படி செய்யுதுன்னு சொல்லி அவர் கேட்கலாம் தானே. அப்ப அதுக்குரிய டாக்டர் வந்து என்ன நாள்ல வருவாருன்னு சொல்லி நாங்கள் அங்க கேட்டா சொல்லிருக்கோம். இல்லப்பா எல்லாமே வந்துட்டு நார்மலா இருக்குன்னு சொன்னா இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தானே. அதான் இந்த இப்ப தொடங்கிட்டு உண்மையினா என்ன நிம்மதியே போட்டுது வாழ்க்கையே. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போவேன்ற ஒன்றும் இல்ல இதுக்கு. அப்ப சில சரி இப்ப வந்துட்டு இப்ப எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து லாஸ்டா என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கடைசியா வந்து என்ன முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பாப்போமே நம்ம. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல வந்து நோமன்னு சொன்னா ஸ்கேன்ல வந்துட்டு அப்படி ஒண்ணு இருக்காண்டா நான் நினைக்கிறேன். மெயினோ எடுத்த மிஸ் கேட்டேன். அப்ப அவ சொன்னா உனக்கு ஹார்ட் பிரச்சனை சொன்னா இதுல தெரிய மாட்டேன். இது வந்து நார்மலா இருக்கேங்கள அது ஒரு சந்தோஷம் தான். எக்கோண்ட பகுதியில் நாங்க இன்னும் போகல பாப்போம். ஃபைனலா எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து எல்லாம் கட்டமாக தான் அங்கே அதுக்கு வராது. கடவுள் உண்மையிலே நிறைய நேர்த்தி கடவுள்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை வந்து நார்மலா வரணும்னு சொல்லி என்ன சாப்பிட கூட எனக்கு பெரிய சிரமமா கிடக்குது. ஓகே அப்ப சந்தோஷம் வந்து அப்ப அம்மா வந்து இப்போ போனதுக்கான மெயின் ரீசனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அலுவலர் தான். நம்ம என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்துப்பீங்க நம்ம கொமெண்ட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி. அதை விட உண்மையில இதில் முக்கியமாக சொல்லி ஆகணும். என்னது ஹாஸ்பிட்டலில் போகிறது நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக ஆஸ்பத்திரி போகணும் செக் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லி உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு இயலாத டைமில் வந்து ஒரு ஆறுதல் சொல்லிக்கலாம். அது ஒரு சந்தோஷம் தான். என்ன அதே தானே உண்மையிலேயே ஜான்சன் அம்மா அது எனி டைம் வந்து என்ன அடிச்சுக்கப்பா என்ன போனீங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களோ இப்போ மதியம் அடிச்சவா. அப்போ எல்லாருக்குமே நான் வந்து சொல்லணும் இதுதான் பிரச்சனை. ஆனால் எனக்கு என்னென்னு புரியுது இல்லைன்னு. அப்போ சந்தோஷம் வந்தா இப்போ இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஈஸிட்டு. என்ன அப்போ இனிமேல் இப்போ ஸ்கேனுக்கு போகிறதா? அப்போ அதை நாளே போதானே வேணும். ஸோ அப்போ ஸ்கேனுக்கு வந்து போகணுன்னுலேருந்து
எப்படி சொல்ற நிறைய பேர்லாம் வந்து அம்மாக்கான்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து எங்களோட குடும்ப சார ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது கேஸ் எடுத்தாச்சு ஒன்று சிலிண்டர் அவன் சொல்லுதான் என்ன இன்றைக்கு கண்டிப்பா சொல்லி அவனும் உண்மையிலேயே கேஸ் இல்லாதது பெரிய ஒரு சிரமமா இருந்தது எனக்கு இங்க விறகும் இல்லை விறகு வசதியும் இல்லை அப்போ 2 நாளும் சாப்பாடு வந்து நானே கடை சாப்பாடு ஒத்து வராது அப்போ அது கடையில் கட்டி சாப்பிடணும்னு எனக்கு பெரிய ஒரு அந்தரம் மாதிரி என்ன கூட கடையில் சாப்பிட சாப்பிடவே இல்லை அப்படி என்ன கொத்து ரொட்டி கட்டினாங்க அப்போ ஒருத்தருமே சாப்பிடல ஏதோ வாங்குற கடமை வேண்டி வச்ச அளவுதான் அப்போ என்னடா செய்யலாம்னு சொல்லி கொண்டிருக்கேக்கல எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக கிடந்ததுமே அங்கட அந்த பக்கத்து வீட்டுக்கார ஐயா அவர் நேற்றுன்னு சொன்னார் இடத்துல தண்டு பேரை சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அவங்க வந்து இல்லைன்னுட்டாங்க ஆனால் உண்மையில் அந்த ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும் இன்றைக்கு எங்களை வீட்டை தேடி வந்தேன் இந்த இடத்துல பிள்ளை கேஸ் இருக்குன்னு சொல்லி தானே போய் எடுத்துக்கொண்டு தானே அந்த சிலிண்டரை எடுத்துக்கொண்டு போய் எங்களுக்கு உடனடியாக மாற்றி கொண்டு வந்து எதிர்பார்க்கல அந்த ஐயா அப்படி செய்ய சொல்லி சிலிண்டர் வர இப்போ செவ்வாய்க்கிழமை வருமே இன்றைக்கு சனிக்கிழமை நாத்தி அந்த ஐயா ஒன்று சொன்ன பெரிய விஷயம் அதை தூக்கி கொட்டிடும் விசக்கதே இல்லை அவிச்சாட்டிங்க அம்மாவுக்கு தான் நெஞ்சு குத்து போலக்கா எதிர்பார்க்கல சற்று முன்னைக்கு எனக்கு வந்து கேஸ் ஏற்றுவோம்னு சொல்லி அப்போ உண்மையில அந்த ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் நன்றி சொல்லிக்கணும் இப்போ என்னன்னு சொன்னால் ஆண்டி கோல் பண்ணி கொண்டு இருக்குது அம்மாவை வந்து பணங்கா பணியாரத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது அப்போ நான் பட்டணு வாரணிட்டு ஓடி வந்தேன்னா அட வசந்த நாக்கு நாண்டி செய்கிற சாப்பாடை விட அம்மா செய்கிற சாப்பாடு எல்லாருக்கும் விருப்பம் என்ன சொன்ன அம்மா டேஸ்ட் ஆச்சே வேணாம் அம்மா இப்போ இப்படி போடுவாரு இல்ல இல்ல உண்மையா அவங்க மாமாக்கிழமை வந்து அம்மா சாப்பாடு சொன்னா விருப்பம் என்ன என்னத்தை கண்ட இது கேட்கல 4 பேருக்கு கண்டிப்பா இன்னைக்கு நான் என்னை அப்படி சொல்லக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து புண்ணியம் செய்துக்கிறவங்களாம் கிடைக்கிறேன் இப்போ நாங்களும் ஒரு இல்லைன்னு சிரமப்பட்டு கொண்டு கேட்கல அது எங்கேயும் ஒரு வழியால ஒரு மனுஷர் கூட எங்களுக்கு அது கிடைக்குது உண்மை பெரிய ஒரு எப்படி சொல்றது அதுக்கு தான் சொல்றது கடவுள் இருக்கார் நான் நிறைய புண்ணியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்ப யாராச்சும் இப்படி ஒரு பிரச்சனை இருந்து இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி யாரும் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே சொன்னவங்க வந்துட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் தானே அப்போ எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னாலும் பிரச்சனை இல்லைம்மா நேரடியாக தொடர்பு கொண்டு எனக்கு யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டலில் போனால் இப்படி மருந்து எடுக்கலாம் நல்லது என்னவா இருந்தாலும் எங்களோட நேரடியாக தொடர்பு எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கும் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்குமே என்னன்னு சொன்னால் உண்மையில எனக்கு வந்து என்னன்னு சொல்ல நான் அழுகுறல வருத்தத்தை என்ன சொன்னாலும் அழுததில்லை ஆனால் இப்போ வீட்டில் இப்படி வரைக்குள்ள எந்த டைமும் அழுகுறேன் என்னன்னு சொன்னால் என்ன அறியாமல் ஒரு பயம் வருது அப்படி சரியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த வருத்தத்தோட அப்போ யாராச்சும் தெரிஞ்சால் கால் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நாங்களும் எழுமான அளவு எங்களால் எழுமான அளவு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டாம் வாரம் அது தாண்டி அப்படி கேட்கல எங்களுக்கு என்னன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அப்ப நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.